ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இன்னைக்கு ஒரு 10 பேர்த்த காணோம். 10 பேர் ஒரு 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 குரூப்புக்கு ஊருக்கு போச்சு. என்ன ஆச்சுன்னே தெரில. ஃபோன் பண்ண எடுக்கமா இப்படி வராமல். ஏன் அப்படி வரமாட்டாங்கன்னா, நியூ இயருக்கு நம்ம அட்டன் பண்ண போகிறோம். இன்றைக்கி எதுக்கு போய்கிட்டுன்னு இன்றைக்கி என்னன்னா சுத்திகரிச்சுட்டு தான் நம்ம நியூ இயருக்குள்ளே போகணும். அதனால் வராதவர்கள் அவர்களும் புதிய சர்வீஸுக்கு வருவாங்க. கர்த்தர் உங்களை வந்தவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையானவர்களே, கர்த்தர் இந்த காலை வேளையில் சில நம்மளை நிதானித்து பார்க்குறதுக்கு இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை பேச போகிறோம். நம்ம எப்படி ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே போகணும், அது ரொம்ப முக்கியம். புதிய வருஷத்துக்குள்ளே இப்படியே இந்த மாதிரி நம்ம போயிடக்கூடாது. நம்மளை நிதானித்து நம்மளை சோதித்து அறிந்து நம்ம எப்படி இந்த புதிய வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் சுத்திகரிப்பு. முதலாவது ஒரு வசனத்தை வாசிங்களேன். 51ஆம் சங்கீதம். கிருபையின்படி வசனத்தை சொல்றேன். ஈசோப்பினால் சுத்திகரியும். ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். இன்னொரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை தான் தேடிக்கிறீங்க. சுத்த ஆவியை நிலை சிருஷ்டியும். அது எத்தனாவது வசனத்துல இருக்கு? 10 வாசிங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். எல்லாம் கண்களை மூடுவோம். அருமையான இந்த காலை வேலைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. தாவீது மன கசந்து தேவனிடத்தில் மன்றாடி எழுதின ஒரு சங்கீதம் தான் அந்த 51. தாவீது பெரிய பாவம் செஞ்சு, தாவீது அப்படிப்பட்ட நாட்களில் தாவீது மிகவும் ஒரு நஷ்டம், அவன் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வந்தபோது தேவனுடைய இரக்கம் தாவீதுக்கு கிடைக்காதபடி ஒரு தடை சுவராக இருந்தது. அவன் புதிய ஆசீர்வாதங்கள் நன்மைகளை காணாதபடி தாவீதுக்கு ஒரு இருளான வாழ்க்கை அமைந்த ஒரு நேரம்தான். அந்த நேரம்தான் அந்த 51ஆம் சங்கீதத்தை தேவன் தாவீதை விட்டு தூரமாக போய்விட்டார். தாவீது கூப்பிட்டாலும் தேவன் செவி கொடுக்குற மாதிரி கிடையலை. உடனே தாவீது பார்த்தா அழுது புரண்டு இந்த சங்கீதத்தை எழுதி சொல்கிறாரு. சுத்த ஆவியை என்னை பிறகு உமதுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். என்னை விட்டுட்டு எதை வேணாலும் எடுத்து போடுங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவி எடுத்து போடாங்கன்னு சொல்லி இப்படியா ஜெபம் பண்ணார். இந்த வேலைக்காக நாங்கள் செபிக்கிற ராஜா. கர்த்தர் தாமே மை ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக நல்ல பிதாவே, ஆமென். பாருங்க, இந்த வருஷத்துலேருந்து நம்ம எங்கே போக போகிறோம்? புது வருஷத்துக்கு போக போகிறோம். இந்த வருஷத்தில் நம்ம எதை வேணாலும் புதிய வருஷத்துக்கு கொண்டு போகலாம். ஆனால் ஒரு நாளும் பாவத்தையும், ஒரு நாளும் கசப்பையும், ஒரு நாளும் வீணான வைராக்கியத்தை என்ன பண்ணக்கூடாது? கொண்டு போகக்கூடாது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அதாவது இந்த வருஷத்துலேருந்து நம்ம புதிய வருஷத்தில் எதை வேணாலும் கொண்டு போகலாம். ஆனால் நம்ம கொண்டு போகக்கூடாது என்ன கேட்டிங்கன்னா, பாவத்தையும், வீணான வைராக்கியங்கள், மாம்ச வைராக்கியங்கள், வீணான எரிச்சல்கள் சிலர் மேலே நம்ம அப்படி அதை மட்டும் நம்ம கொண்டே போகக்கூடாது. ஆகவே நம்ம 2 நாள் இருக்குது. இந்த 2 நாட்களை நாமளே நிதானித்து எதெல்லாம் அறிக்கை பண்ணணுமோ, நான் சொன்னேன் வேதம் இப்படியா சொல்லுது, தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவனோ வாழ்வடைவான். என்ன சொல்லிருக்கீங்க? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுவனோ இரக்கம் பெறுவான். இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுது, நமக்கு நாமே பாவம் இல்லை என்றால் நம்ம எப்படி இருப்போமா? வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். நான் எதுவுமே கிடையாதுங்க, நான் நீதிமானுங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, செய்கைகளை நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம பண்ணதில் எதில் தான் பண்ணியிருப்போம்? வார்த்தையில், சிந்தனையில் பண்ணியிருப்போம். அது பெரிய தடையா பாஸ்டர்? அது ஒரு பெரிய பாவமான்னு கேட்டிங்கன்னா, வேதம் செஞ்சது கொஞ்சம் புளித்த மாவு என்ன பண்ணுமா? முழுவதையும் என்ன பண்ணுமா? உப்பை பண்ணும். உங்கள் வீட்டில் கொஞ்சம் தயிர் வச்சுருக்கீங்க, ஒரு 5 லிட்டர் பால் இருக்குது, இத்தினூண்டு தயிரை ஊற்றுனா என்னவா மாறும் பால்? என்னங்க சொல்கிறீங்க? உண்மைதான், அதானே உண்மை? அப்படியா? ஏன் பிரதர் அப்படியா? கண்ணாடி மேலே போட்டிருக்காரு.
இத்தினோண்டு தயிர் தானே, அது எப்படி 5 லிட்டர் பாலை ஊற்றுனா தயிராக மாறிடுமா? தயிர் பாலாக மாறாதா? தயிர் தான் போய் பாலை தயிராக்கிருமா? குழப்புறானா கொஞ்சம் நேரம் உங்களை? பாருங்க, அதுதான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் புளிச்ச மாவு. பிரசங்கியில் ஒரு வசனம் இருக்குது, அந்த எடுத்து வாசிப்பா, அந்த வசனத்தை சொல்லு. அழகாக இருக்கும், பிரசங்கியில் சூப்பராக போட்டிருப்பாங்க. செத்த ஈக்கள், அது எத்தனாவது இது? பிரசங்கி 10:1 வாசிங்களேன். 10:1 எல்லாரும் எடுத்துக்கோங்க, பக்கத்தை சொல்லுப்பா. 99 எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுங்க. தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும். அப்புறம் சொல்லுது, ஞானத்திலும் பேர் பெற்றவனை, இல்ல ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியீனம் அப்படியே செய்யும். பாத்தீங்களா? இங்க சாலமோன் எழுதுறப்ப இவன் பெரிய பாவமே பண்ண கிடையாது, இவன் பெரிய அக்கிரமம், இவன் எதுவுமே பண்ண கிடையாது தேவனுக்கு வரும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான் கேட்டீங்கன்னா, சொற்ப மதியினமா, ஒரு சின்ன காரியம்தான் இவன் அசால்ட்டா இருந்ததுனால இவன் வாழ்க்கையே கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்தது. எத்த தண்டி இருக்கும்? சரணி எங்கே பாருப்பா, எத்த தண்டி இருக்கும்? ஒரு ட்ரம்மு நிறையா ஒரு செண்டு வச்சுருக்காங்க பரிமள தைலம். அந்த விழுந்தவனே அது என்ன ஆயிருது? கெட்டு போயிரு. ஒரு சின்ன பார்த்தீங்களா? நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கிறப்ப, சில சம்பவங்கள் நடக்கிறப்ப யதார்த்தமாக நடக்க நீங்கள் நினைக்காதீங்க. எதுவுமே யதார்த்தம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற, நீங்கள் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்று என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தீங்கோ, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது பூரா யதார்த்தம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதி ஒருத்தர் இருக்கிறேன், அதை மட்டும் நீங்கள் மறக்கக்கூடாது. உங்களை எப்படி என்ன செய்யலாம், உங்கள் குடும்பத்தை எப்படி அழிக்கலாம், நீ என்னையை விட்டுட்டு அவரை போய் ஏற்றுக்கொண்டுட்டேல, அவன் கண்ணெல்லாம் யார் மேலே இருக்குமா? உங்கள் மேலே இருக்குமா? அதனால தான் யோபுட்ட ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகி யோபு மேல் கண் போட்டாயன்னு கேட்குறாரு. அவனுக்கு யார் மேலே கண்ணு போடியான்னு தெரியுமா? அந்த வாரத்தில் ஒரு நாள் போய் சர்ச்சுக்கு போயிட்டு உலகத்தில் அவன்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாதுங்க. அவன்லாம் அவனுக்கு ஒரு ஆளே கிடையாது. யார் மேலே தான் அவன் கண்ணுபுலாக இருக்கும்? செபிக்கிறவங்க, வேதம் வாசிக்கிறவங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவங்க, இவங்க மேலே கண்ணாக இருப்பான். அவங்கள எப்படா கவுக்கலான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால தான் நான் சொல்லுவேன், தயவு செய்து யாராவது கேட்பாங்க ஊழியத்துக்கு தயவு செய்து வந்துடாதேன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஏன் ஊழியத்துக்கு வரக்கூடாது தெரியுமா? நீ ஒரு சாபத்தை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் பிசாசை எதிர்க்க திராணி உனக்கு இருக்கணும். உனக்குள்ள ஜெப ஆயுதம் வேணும், துதியின் ஆயுதம் வேணும், ஒரு அபிஷேகம் இருக்கணும். அவனை எதிர்கொள்றதுதான் சாதாரண காரியம் இல்லை. வேறுங்களேன், தன்னை எதிர்க்கிறவன் எப்படிப்பட்டவனு ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும். பழைய காலத்தில் பழைய ஏற்பாட்டில் யுத்தங்களை நடக்கிறப்ப முதல் என்ன செய்வாங்கன்னா, உடனே யுத்தத்துக்கு போக மாட்டாங்க. என்ன செய்வாங்க? ரெண்டு நம்ம பார்த்தோம்ல போன வாரமாக முந்தின வாரம், ராகாப்புக்கு இந்த எரிகோவுக்கு இயேசுவா யார் அனுப்பிச்சாரு? 2 வேவுக்கார அனுப்புறாரு. அவனுடைய பலவீனம் என்ன, பலன் என்ன, அதைத்தான் நம்ம மெயின் பார்க்கணும். ரொம்ப ஜாக்கிரதை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றதுலாம் எப்போதும் நம்மளை யாரை விழுங்கலாம் என்று என்ன சொல்லுது வேதவசனம்? எப்படி திரிகிறானா? படுத்திருக்கான்னு போட்டிருக்கா, கொரட்டை விட்டு தூங்குறான்னு போட்டிருக்கா, ஓய்வு எடுக்கிறான்னு போட்டிருக்கா. அவனுக்கு சுற்றி தாங்க தெரியுவேன். அவனுக்கு என்ன தெரியுமா டாஸ்க்கு? எவனடா நரகத்தில் தள்ளணும், எவனடா அழிக்கணும், அவன் குடும்பத்தை கெடுக்கணும். இதுதான் அவனுடைய வேலையை. முழு மூச்சா ஈடுபடுவான். ஒரு ஊழியக்கார் இப்படியே சொல்றாரு, 1000 வருஷம் அரசாட்சியில் சாத்தானை போட்டு பாதாளத்தில் போட்டு கட்டிடுவாங்களாம். எத்தனை வருஷம்? 1000 வருஷம் அவனை கட்டிடுவாங்களாம். அந்த 1000 வருஷமும் அவன் உள்ள இருந்து யோசிப்பானா, நம்ம 1000 வருஷத்துக்கு அப்புறம் போய் என்னென்ன பண்ணனா, எவ்வளோ அழிக்கணும். பார்த்தீங்களா அவன் புத்தியை? பார்த்தீங்களா? இதுதான் பிசாசு. ஆகவே ரொம்ப நான் ஒரு விசுவாசியாக இருந்தப்போ கூட எனக்கு இவ்வளோலாம் பாடு கிடையாது. ஊழியத்தில் வந்தப்போ அவன் அடித்த அடிகள், அவன் விட்ட அம்புகள் எல்லாத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய அந்த அபிஷேகமும் அந்த ஜெபம் எங்களுக்குள்ளே இருந்தனால தான் அதெல்லாம் எதிர்கொள்ள முடிஞ்சிச்சு. பாருங்கள், அதை தான் நான் சொல்கிறேன். கர்த்தரை பின்பற்றவர்கள் கர்த்தரை நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, வேத வாசிக்கணும், நல்லா
சில பேர் அந்நிய பாஷை இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதாவது அந்நிய நோங்களை முறிக்கிறது எதுதான்? அபிஷேகம்தான். அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா தயவு செய்து அபிஷேகத்தை பெற்றுக்கணும். அந்த அந்நிய உங்களுக்கு இருக்கிற கட்டுகள், பிசாசு கொண்டு வருகிற சாபங்களை முறிக்கிறதுக்கு ஒரே ஒரு அபிஷேகம். அபிஷேகம், ஜெபம், வேத வாசிப்பு. இந்த 3 ஒரு மனிதனுக்கு சைலண்டாக இருந்துட்டு சைலண்டாக போகிறாங்களே அவங்க அவ்வளோதான். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம அவிழ்க்கிறதும் கட்டுகிறதும் அதுதான் நம்முடைய ஊழியம். ஆகவே பாருங்கள், நம்ம எதை பேசிட்டு வந்தோம்? பிசாசோடைய தெரிஞ்சுக்கணும். அவன் நம்மளை வச்சு நினச்சிருப்பான் எது இவங்களுக்கு பலவீனம், எது. சில ஆளுகளை பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, கொஞ்சம் உசிப்பி ஏதாவது ஒரு கோவம் வந்தால் என்ன பண்ணிடுவாங்க? தன்னையே மறந்து பேசிடுவாங்க, தன்னையே மறந்து வைவாங்க, தன்னையே மறந்து சில வார்த்தைகள் பேசுவாங்க. அதைத்தான் சொல்கிறேன், நிதானம் இருக்கணும். நிதானமாய் நடக்கிற இடத்தில் ராஜா எப்படி இருக்கிறாராம்? பிரியமாக இருக்கிறார். நான் சொல்கிறது புரியுதா? வசனம்லாம் எடுக்க நேரம்ல அப்படியே சொல்லிட்டு நிதானமாய் நடக்கிற ராஜா எப்படி இருக்கிறாராம்? பிரியமாக இருக்கிறார். ராஜானா யாரு? இயேசு கிறிஸ்து. நல்ல அபிஷேகத்தை நிறைஞ்சு சர்ச்சுக்குள்ளேருந்து ஒரு சகோதரி வருவாங்க. நாங்கள் ஊழியம் பார்த்த இடத்துல நல்ல அபிஷேகம், 2 பாயை கிழிச்சிருவாங்க. எங்கள் பாஸ்டர் வாரம் அந்த அம்மாவுக்கு ஒரு பாய் வாங்கி போடுவார். அந்த பாயில் தான் நீ உட்காரு, அந்த பாயும் கிளி அப்படின்னுவார். பாயை கிழிச்சிரும். உட்காந்து நிறைஞ்சு கத்திட்டு அப்படியே நாங்கள் அவங்க வீட்டை கடந்தான் போனோம். அப்படியே நாங்கள் வீட்டை கடந்து போயிடல. அங்கே பார்த்தா குழாயில் சண்டை போடும் பார்த்துக்குங்க. சேலையை தூக்கிட்டு, என்னம்மா இது, அங்கே ஒரு அபிஷேகம், இங்கே ஒன்று. அது எப்படி எனக்கு புரியலை. அதுதான் எனக்கு அதான் விளங்க மாட்டேங்குது. என்ன அவங்களுக்குள்ள ஆவியானவர் அங்கே சர்ச்சில் நிறையிறது, வெளியில் போய் சண்டை போடுறது. அதை தான் தாவீது சொல்றார், எனக்குள்ள எப்படிப்பட்ட ஆவியை உண்டாக்கும்? இப்போ வாஸ்தவம்ல, சுத்த இதயத்தை தாரும் என்னிலே சிருஷ்டியும் நிலவரமான பார்த்தீங்களா? அந்த ஆவி எப்பொழுது எனக்கு எப்படி இருக்கணும்? எப்படிங்க இருக்கணும்? நிலவரமான ஆவி. அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, எப்போயும் எனக்குள்ள ஒரே ஆவியாக இருக்கணும். அதான் தாவீது சொல்றார், மாறக்கூடாது. இங்கிட்டு ஒரு பக்கம் போனால், அங்கிட்டு ஒரு பக்கம் போனால், இங்கிட்டு ஒரு பக்கம் போனால், அவங்க கூட சேர்ந்தா நான் அப்படி மாறுது, சர்ச்சுக்கு வந்தால் அப்படி இருக்கிறது. அது மாறக்கூடாது. நிலவரமான ஆவி சுத்த இருதயத்தில் என்னை சிருஷ்டியும். அப்போ பாருங்க, அதை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணுமா. ஞானத்திலும் கணத்திலும் நல்ல ஜெபத்தில் இருக்கிறவங்க, நல்லா வேத வாசிக்கிறவங்க, நல்லா அனால்டிக்காக இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்கள சொல்லுது சொற்ப மதீனம் என்ன பண்ணுமா? அப்படி செய்யுமா? சொற்ப மதியினம். ஞானத்திலும் கணத்திலும் நல்லா பேர் பெற்றிருப்பாங்க. அவங்களா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா வேத வாசிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சொற்ப மதியினம் அவங்களுக்குள்ள கெடுத்து போட்டுரும். இன்னைக்கு அப்படித்தானே ஒரு பாடகர் விழுந்து போய் சபை அடைக்கப்பட்டு எப்படி பாட்டு தாளந்தெல்லாம் கொடுத்தார் ஆண்டவர். ஏன் விழுந்தார்? நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. அங்கே அவர் விழுந்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொரிந்தியரில் போட்டிருக்குது, ஒருவன் விழுந்தால் என் மனம் எரியாது இருக்குமோ. அது பின்னாடி நான் பேசுகிறேன். ஏன் விழுந்தார்னு சில காரணம் சொல்கிறேன். அது இந்த கிருபையில் நான் பேசுகிறேன். ஏன் அப்படி எல்லாம் விழுகிறாங்க, ஏன் அவனுக்குள்ள ஒரு நிலவரமான ஆவி கிடையாது அப்படின்னு நான் பேச வரேன். அப்போ பாருங்க, அப்போ நம்மளுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்கணும்? நிலைவரமான, சுத்தமான இருதயம் இருக்கணும். 2வது நிலவரம். அது எப்படி போட்டிருக்கு? நிலவரமான, எப்படி அதை வாசிங்க? தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். பாருங்க, நிலைவரமான ஆவியை இந்த புதிய வருஷத்துல நீங்க அதை தான் கேட்கணும். ஆண்டவரே, நான் 2024ஆம் ஆண்டில் எப்படி வேணாலும் போயிருக்கலாம், ஆனால் பிறக்க போகிற புதிய ஆண்டில் எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே. எப்படி செய்யுங்க? சங்கீதம் 51:10 சொல்லுற மாதிரி செய்யுங்க ஆண்டவரே. சுத்த இதயத்தில் என்ன பண்ணுங்க? சிருஷ்டிங்க. நிலவரமான ஆவி இடத்துல என்ன செய்யுங்க? புதுப்பிங்க. இருதயம் மகா கேடு உள்ளதும் எப்படி போட்டிருக்கோம்? திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்குமா. இந்த இதயத்தை வச்சு நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம்?
அவன் எப்படா விழுவியான், அவன் எப்படா நாசமாக போவியான், அவனை கொன்னா பரவாயில்ல, நீ இன்னமாடா உயிரோடு இருக்கிற, அவன் சாகணும், அப்படி ஆகணும். இப்போ இந்த உள்ளுக்குள்ளே யோசிப்போம். அது சுத்த இருதயமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் அது தேவனுக்கு பாருங்க, யாருக்கெல்லாம் சங்கீதம் 73:1 வாசிங்களேன். கர்த்தர் யாருக்கு நல்லவராக இருப்பான்? 73:1 வாசிங்க. இருப்பார் ராஜாவுக்கு உம்முடைய நியாய. சங்கீதம் 73:1. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இங்க பாருங்க, 51 சங்கீதத்தில் போட்டிருக்கு சுத்தமுள்ள இதயத்தை சிருஷ்டி நிலவரமான ஆவியின் இடத்துல. இங்க போட்டிருக்கு சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி இருப்பாரா? நல்லவரா இருப்பார். அல்லேலூயா. பாருங்க, அதை தான் ஆண்டவர் விரும்புறாரு. சுத்த இருதயம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா, நான் 2024 விட்டு 2025 ஆண்டு முழுவதும் உனக்கு நல்லவரா இருப்பேன். அல்லேலூயா. சுத்த இருதயத்தை தான் கேட்கிறாரு. சுத்த இருதயம் வேணும். தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நீ என்னை தேடுறதுனால அது ரொம்ப நல்லது. ஆனால் உனக்குள்ள என்ன இருதயம் இருக்கணும்? சுத்த இருதயம். அழுக்கான இருதயம் இல்லை, கேடான இருதயம் இல்லை, சுத்த இருதயத்தில் நீ தேடினா உனக்கு உன் குடும்பத்துக்கு நான் நல்லவராக இருப்பேன். அல்லேலூயா. பாருங்க, அதை தான் இங்கே பார்க்குறோம். ஆண்டவர் சொல்றாரு. இன்னொருக்கா வாசிங்க சிஸ்டர். சுத்த இருதயமுள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பாருங்க, நம்ம இருதயத்துல சுத்தம் ஒண்ணு இருந்துட்டா போதும், தேவனவே நம்ம என்ன பண்ண முடியும்? தரிசிக்க முடியும். வேதம் சொல்லுது. அப்ப பாருங்க எப்படி நம்முடைய லைஃப் எப்படி இருக்கணும், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமா. இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம்னு தெரியாது. ஆனா இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே 2 நாள் இருக்கு ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால இதயத்தை கழுவுங்க ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்படி ரத்தத்தினால கழுவின்னு சொன்னா உங்க இருதயத்தை, அதான் தாவீது பாவம் செஞ்சோடனே கேட்கிறாரு, நான் செஞ்சிட்டேன், குளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை பார்த்து நான் பாவம் செஞ்சு அவங்க கணவனே நான் கொண்டுட்டேன், அதனால எனக்கு பெரிய நஷ்டம் ஆண்டவரே, ஆனால் இனி நான் அதை செய்ய மாட்டேன், இது தப்புன்னு இருதயம் எனக்கு தெரிவிக்கல ஆண்டவரே, நான் செஞ்சிட்டேன், ஏதோ ஒரு இதில் செஞ்சிட்டேன், அதனால போதும் ஆண்டவரே. இன்னொரு இடத்துல அந்த 51 சொல்லியிருக்காரு, என்னை விட்டு எது வேணாலும் நீங்கள் எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே, என் சொத்தை எடுத்துருங்க, எல்லாத்தையும் எடுத்துருங்க, ஆனால் ஆவியா. அது எத்தனாவது வசனம்பா? இந்த வாரேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் 51 சங்கீதம். ஆவியானவர் எடுத்து போடான்னு சொல்லுவாரு. 11 உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியின் இடத்துல எடுத்துக்கொள்ளாமலும் இரும். பாத்தீங்களா, அவன் ஜெபத்தை பாருங்க, ஞானமா தாவீது எப்படி செவிக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் பாவம் நம்ம செஞ்சிட்டோம், அடுத்து யார் வெளியே போயிருவா? ஆவியானவர் போயிருவாரு. நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையா பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு போட்டிருக்கு. இங்க பரிசுத்த ஆவி வெளியே போயிரும் தாவீதுக்கு தெரிஞ்சுட்டு தாவீது சொல்றாரு, ஆண்டவரே எதை வேணாலும் எடுத்து போடுங்க ஆண்டவரே, ஆவியானவர் மட்டும் என்ன பண்ணிடுறாங்க? எடுத்து போட்டு. என்னை விட்டு நான் வாழவே முடியாது, நான் செத்துருவேன் ஆண்டவரேன்றார். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை ஆவியானவர் தான், அவரையும் எடுத்து போட்டுறான்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். அப்போ 73:1 சொல்கிறாரு, சுத்த இருதயமுள்ள ஒரு கர்த்தர் எப்படி இருப்பாரா? நல்லவராக இருக்கிறார். பாருங்க, அப்போ பாருங்க, தாவீதை இங்கேயோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீதை எடுத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக்கி அவனை அழகு பார்த்த தாவீது. ஏன் தாவீதுக்கு பார்த்துங்க, அவன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்னா சுத்தமான இருதயமா இருந்துச்சு. சவுல் எத்தனையோ தடவை கையில் கொடுக்குறாரு, ஆண்டவர் கொல்லலை. அபிஷேகம் பண்ணின மனுஷனுக்கு நான் விரோதமாக செய்ய மாட்டேன், யோனதா யாரு மேலேயும் போராமப்படலை. ஒரு சம்பவம்லாம் நான் வாசிங்களேன், தாவீது எப்படிப்பட்ட இருதயத்தை உடையவனாக இருந்தான். 2 சாமுவேல் 16 எடுங்களேன். 2 சாமுவேல் 16 வசனமே சொல்லலையே, நீங்களா வாசிக்கிறீங்க? 2:56 வாசிங்களேன். 16 16 56 சிஸ்டர் வேற எதை வாசிக்காதீங்க, 16 வாசி. இல்ல 2:16 வாசிங்க. அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாக புறப்பட்டார்கள். வீட்டை காக்க ராஜா மறுமனையாட்டியாகிய
10 ஸ்திரீகளை பின் வைத்தான். அந்த சீமை தூசி தான் இதெல்லாம் பாருங்க, இதில் தான் வந்துச்சு காணா. 16 தான் சிஸ்டர், 16 எடுங்க. 16ல 6 வாசிங்க. என்னை போட்டு குழப்பிட்டீங்க கொஞ்ச நேரத்துல. சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்கள் எறிந்தார். பாருங்க, இந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். தாவீது ராஜாவா இருக்கல, அவங்க மகன் அப்சலோம் என்ன பண்ணிட்டாருன்னா, அவனுக்குன்னு ஒரு படையை வகுத்துக்கிட்டு திடீர்னு ராஜாவுக்கு முன்னாடி போய் கத்தியை காட்டி நிற்கிறாரு. யாரு ராஜா? தாவீது. அப்சலோம் யாரு? தாவீதுடைய மகன். அப்பாவுக்கு நேரம் அப்பாவை கொல்ல போனவனே தாவீது என்ன பண்ணிட்டாருன்னா, மகன் கூட சண்டை போட விரும்பாம ஓடுறாரு, அரண்மனையை விட்டுட்டு ஓடுறாரு. ஓடி கால்நடையா ஓடுறாரு. ஓடிக்கிட்டு வரையில தான் அந்த சம்பவத்தை பார்க்குறோம். அதை தான் இங்கே போட்டிருக்கு. சகல ஜனங்களும் சகல பல ஜனம் தாவீது கூட நிறைய பேர் வர்றாங்க. தாவீதோட பலசாலிகள் எல்லா பக்கம் இங்கே கடந்து வரப்ப இப்போ அங்கே ஒரு சீமைன்னு ஒரு கேரக்டர் வரையான் பாருங்க. அவன் என்ன செய்யறான் பாருங்க. 7ல தூஷித்து ரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போன்றான். யார? தாவீத. சீமை ஒரு வேலைக்காரங்க. ராஜா ரோட்ல ஓடி வந்துக்கிட்டு இருக்கான் தன்னுடைய மேன்மை இழந்து. இப்ப சீமை என்ன சொல்றானா, கல்ல எரிஞ்சுக்கிட்டு சொல்றான், ரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ. ராஜா விட்டுட்டேலடா, உன் மகன் வந்துட்டால, என்ன ஆட்டம் ஆடுன, நாசமா போடா, கொள்ளையில போடான்னு சொல்லி தூசிக்கிறான் தாவீத. உங்களை ஒருத்தங்க அப்படி வந்தா என்ன செய்வீங்க? உங்களை அப்படிலாம் வைய வேணாம். சின்ன ஒரு சண்டை போட்டால் என்ன பண்ணுவீங்க? ஏசுநாத மாதிரி அமைதியாக இருப்பீங்களா? இல்லை. பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் மன்னின்னு சொல்லுவீங்களா? பாருங்க, அந்த தாவீதுடைய இருதயத்தை சொல்கிறேன். அப்போ பாருங்க, அப்பொழுது செருபாவின் குமாரன் என்ன சொல்றானா, ராஜாவை நோக்கி தாவீதோட வந்தேன்னு சொல்றேன், ராஜாவே என் ஆண்டவரே, இந்த செத்த நாய் உன்னை தூசிக்கிறான், நீங்க மட்டும் சொல்லுங்க இவனை என்ன பண்ணுறேன், ஒரே குத்தா வாங்கி போட மாட்டோமே. சரியா? என்ன அவனை? அப்ப தாவீது பாருங்க என்ன சொல்றான் பாருங்க, 10 வாசிங்களேன். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றார். 11 பின்பு தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லோரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். தாவீது சொல்றாரு, அவன் சொல்றான், ஆண்டவரே அவன் என்ன செத்த நாய், அவனை போய் நான் கொல்றேன்னு சொல்றேன். தாவீது சொல்றான், இருங்கடா, அவனை ஏன்டா நீங்க கொல்றீங்க? இதெல்லாம் யாரு பார்த்துக்கிட்டு இருக்கா? ஆண்டவர். கர்த்தர் பார்க்கறாருல, அவருக்கு கோவம் வரட்டும்டா, நீங்க ஏன்டா கோவப்படுறீங்க? அருமையானவர்களே, நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமா யாரு என்ன பேசி யாரு என்ன எழும்புனாலும் நீங்க ஒரு நாளும் தீர்ப்பு செய்யக்கூடாது. நீங்க ஒரு நாளும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பதில் யாரு அங்க இறங்கணும்? கர்த்தர் இறங்கணும். நீங்க செஞ்ச சும்மா தாங்க. கர்த்தர் இறங்கினா பயங்கரமா செய்வாரு. கேஸே போட மாட்டாங்க. கர்த்தர் மேல எப்ப போட முடியுமா? இங்க தாவீதை பாருங்க, எனக்கு சுத்த இருதயம், அதான் ரொம்ப பிடிக்கும் தாவீதை. என் சிறுமையை பார்த்து என்னை தூசிக்கல, என்னை அசிங்கமா வையிறப்ப அவருக்கு இல்லாத கோபம் உனக்கு எதுக்குடான்னு சொல்லி இதாங்க தாவீது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, தாவீதின் இதயத்துக்கு ஏற்றவன் இருதயம், சுத்தமான இருதயம். பாருங்க, அதைத்தாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் எதிர்பார்க்கிறார். முடிச்சிருவோம், மணி ஆயிடுச்சு. 2வது பாருங்க, முதல்ல நம்மளுக்கு என்ன வேணும்? சுத்த இருதயம். அல்லேலூயா. சுத்த இருதயம். சுத்த இருதயம் இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? ஒருத்தனை உங்க முன்னாடி நின்று நாயே பேயே உன் குடும்பம் அப்படி போனா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பேசுறா. யாருக்கு கோவம் வரணும்? அவர் உங்களுக்கு இறங்கணும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்க. அதாவது இயேசு ஞானஸ்தானம் எடுக்க போறாரு. அப்ப யோவான் ஸ்நானம் சொல்றாரு, நான் உம்மால ஞானஸ்தானம் கொடுக்கணுமே ஆண்டவரே அப்படின்னு. கொஞ்சம் என்னங்க சொல்வாரு? கொஞ்சம் இடம் கொடு, நீதி நிறைவேறணும். அப்ப நம்ம இடம் கொடுக்கணும். யோவான் ஸ்நானம் சொல்றாரு, நீ கொஞ்சம் இடம் கொடுறா, நான் ஞானஸ்தானம் எடுக்கணும். நம்ம இடம் கொடுக்கணும்.
நம்ம அந்த இடத்த எடுத்துக்கிற கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த என்ன பண்ணணும்? கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் கொடுக்கணும். அப்படி பேசுகிறானா பேசிட்டு போ, நீ பேசு, ஆண்டவர் பார்த்துக்கிறான்னு போய்கிட்டே இருக்கணும். யெகோவா ஈரே, தேவனுடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். பாருங்க, அப்போ நம்மளுக்குள்ள என்ன இருதயம் இருக்கணும்? சுத்த இருதயம். சுத்தமுள்ள அது வேஸ்ட்டுங்க, அது ஒன்றுத்துக்கு உதவாதுங்க, அது லூஸுங்க. ஏசு என்ன சொன்னார்? தான் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் எரி நகரத்துக்கு, நரகத்தில் தூக்கி போட்டுருவாராம். வேஸ்ட்டு, அது ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அது அது மண்டல் மாதிரி இருக்குங்க. நீ சொல்லிட்டா நீ எரி நரகத்துக்கு நியமிக்கப்பட்டிருப்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் பாவம். நம்ம நினைக்கிற பெரிய அந்த பாவம் இந்த பாவம், இதெல்லாம் பாவம்ன்றது வேதம் சொல்லுது. சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன், மூடனே என்று சொல்லுகிறவன். நீங்கள் படித்து பாருங்கள், மத்தேயு புத்தகத்தில் நிறையா போட்டிருக்கோம். சரி, இது சுத்த இருதயம். ரெண்டாவது, நம்மளுக்கு என்ன வேணும் கேட்டிங்கன்னா கிருபை வேணும். கிருபைனா என்னங்க? அதை தான் இன்றைக்கி தான் பேச போகிறேன். ரெண்டாவது ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன். எடுத்து வாசிங்க, மத்தேயுல, லூக்கால எடுத்து வாசிங்க 1:38. மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றார். பாருங்க, எடுத்தவனே தேவன் சொன்ன, கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி, பரிசுத்த ஆவி குற்பத்தி ஆகி நீ ஒரு குமாரனை பெறுவாஞ்சுரா. அவ சொல்றா, ஆண்டவருக்கு நான் அடிமை. இதை யாருங்க செய்ய முடியும்? அங்கே பாருங்க, சூழ்நிலையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஏதோ யதார்த்தமாக படிக்கக்கூடாது. அன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் காலகட்டத்தில் எல்லா பெண்களும் கன்னிகளாக இருந்தாங்க. ஏன்னா மேசியா பிறக்கப்போ அந்த டைம் வந்துருச்சுன்னு சொல்லி அரண்மனையில் இருக்கிற செல்வகுமாரி ராணியிலேருந்து யாருமே கல்யாணம் பண்ணாமல் இருந்தாங்க. ஏன்னா மேசியா தன்னோட வயிற்றில் பிறக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஏங்கி கொண்டிருந்த ஒரு காலத்தில் இங்கே திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணு அந்த வயிற்றில் வந்து பிறக்கிறாரு. எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன? யார் வயிற்றில் பிறப்பாருன்னு? கன்னிகை வயிற்றில் பிறப்பாருன்னு. யாருமே கல்யாணம் பண்ணலை. ஆனால் இந்த மாதிரி நிச்சயிக்கப்பட்டு கல்யாணம் ஆகும் போது இப்போ வந்து சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியினிடத்தில் உற்பத்தி எப்படி அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவருக்கு நான் அடிமை. அப்போ முதல்ல சொல்கிறார், கிருபை பெற்றவளே. அப்போ அந்த கிருபைனா என்ன? அதை நம்ம பார்க்கணும்ல. நான் சொன்னேன், ஒரு பெரிய பாடகர் விழுந்து இன்னைக்கு சபைகள் அடைக்கப்பட்டுருச்சு. சபை அடைக்கப்பட்டு இன்னைக்கு ஆராதனை நடக்கலை. ஏன் அவருக்கு அந்த நிலைமை கேட்டிங்கன்னா, கிருபை. என்ன கிருபை? அவருடைய சாட்சியெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்படி கஷ்டப்பட்டேன், ஆரம்பத்தில் இப்படி வேதனைப்பட்டேன், என்னை வந்து எந்த பைபிள் காலேஜ் கூட படிக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டேன், காசு இல்லைன்னு சொன்னார். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ரொம்ப நீ கஷ்டப்பட்டு வந்த நாங்கள் ஒத்துக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் வந்து அவரை குறை சொல்ல கிடையாது. ஆனால் நீ வளர்ந்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ண? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? லட்சக்கணக்கில் உனக்கு பணம் வந்துச்சே, நீ என்ன பண்ண? எத்தனை பேரை நீ தூக்கி விட்டப்பா? கிருபையை பற்றி பேசுகிறேன். உனக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்தார்ல, நீ என்ன பண்ணியிருக்கணும்? அந்த கிருபை என்ன பண்ணியிருக்கணும்? அடுத்தவங்களுக்கு கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சுருக்கணுமா இல்லையா? கீழே கிடந்த உன்னைய, அதாவது அவர் சொல்கிறாரு, வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் எங்கள் வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கு இருந்தோம். ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்து நல்ல நிலைமைக்கு வச்சுருந்தார், ஒரு பொசிஷனுக்கு. ஆனால் நீ என்னப்பா பண்ண? எத்தனை பேர்த்த கீழே கிடந்தவனே தூக்கி விட்ட? எத்தனை பேர்த்துக்கு நான் சொல்கிறது புரியுது? உங்களுக்கு ஒரு கிருபை வருதுன்னா அந்த கிருபை என்ன பண்ணணும்? சுற்றி இருக்கவங்களுக்கு ரிலீஸ் பண்ணணும். கிருபை உங்களுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டாருங்க. மரியாள் கிருபை பெற்றவள் தான். அதனால தேவன் சொன்னால், நீ கிருபை பெற்றவள் பாக்கியவதி, உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அதனால அந்த அம்மாவை எல்லாரும் போற்றி வணங்கினாங்களா? சமுதாயத்தில் வெக்கக்கடான காரியம் மரியாள் சுமந்தாங்க. ஒரு கல்யாணம் மாறதுக்கு முன்னாடி ஒரு பெண் கர்ப்பமாகுதுன்னா சாதாரண காரியமாக இஸ்ரேல் தேசத்தில் நியாயப்பிரமாணத்தைப்படி கல்லெறிஞ்சு கொள்ளணும் மரியாளை. ஆனால் யோசேப்பு தள்ளிவிட மனதாக இருந்து எஸ்கேப் ஆளாம பார்க்குறப்ப தேவதை அங்கே போய் சொல்கிறா, நீ சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லி அங்கே சேர்க்குறார். இப்போ பாருங்க, கிருபைனா என்ன? அப்படியே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்களேன், நான் முடிக்கிறேன். மீகா 6:8 வாசிங்களேன். கிருபைனா என்ன? பக்கத்து என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பாருங்க, அழகா அங்க போட்டிருக்காரு, மனுஷனே நன்மை இன்னதென்று அவன் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை. நான் வேற என்னத்தெல்லாம் உன்கிட்ட கேட்கிறேன்? உன்கிட்ட என்னத்தை கேட்குறேன்? சொத்தை கேட்குறேன்னா, சுகத்தை கேட்குறேன்னா, இல்லை உன்னை வந்து இப்படி குத்திட்டு இப்படி வான்னு கேட்குறேன்னா, இல்லை
அது என்ன சொல்லுவாங்க? உருண்டு உருண்டு வர்றதுக்கு என்னமோ சொல்லுவாங்களா? அப்படியே தெரியாத மாதிரியே உட்காந்துருப்பீங்க. அங்க பிரதர்சனம் அப்படி பண்ணி கேட்டனா, இல்லை செருப்பு போடாமல் வாடா அங்கே வாடான்னு கேட்டனா, உன்கிட்ட என்னத்தடா கேட்குறேன்? கடவுள் கேட்குறாரு, உன்கிட்ட என்னத்தை நான் கேட்குறேன்? மனத்தாழ்மையை தானே கேட்குறேன், உன்கிட்ட இரக்கத்தை தானே கேட்குறேன், உன்கிட்ட இரக்கத்தை கேட்குறேன். வேறு இங்கே அழகா சொல்றாரு, மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறாரு. என்னத்தை கேட்குறாரு உங்கள்கிட்ட? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர், நான் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், நான் அவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறேன், எனக்கு அபிஷேகம் இறங்குச்சுன்னா பக்கத்தில் ஒரு வயல் இருக்க முடியாது, அதெல்லாம் நல்லது தான். என்ன கேட்குறாரு உங்கள்கிட்ட? மனத்தாழ்மையா. வேறு என்னத்தடா கேட்டேன்? ஆண்டவர் சொல்கிறார். அப்படியே ஆண்டவர் உங்கள் முன்னாடி சொல்கிறார், எப்போ உங்கள்கிட்ட என்னத்தடா கேட்குறேன்? மனத்தாழ்மையும் இறக்கத்தை தானே கேட்குறேன், அதைத்தானே கேட்குறேன் உங்கள்கிட்ட. வேறு என்னத்தை கேட்டேன்? கிருபைனா நீங்கள் புரிஞ்சுக்கணும், கிருபைனா என்னன்னா இரக்கம், மனத்தாழ்மை, அதுதான் கிருபை. கிருபைனா நினச்சிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு மற்றவங்கள மதிக்காதபடி, மற்றவங்கள ஒன்றுமே இல்லாமல் நினைக்கிறது, தான் உங்களுக்கு ஒரு ஆண்டவர் தாளந்தை கொடுத்துருக்காருன்னா அது கிருபை. அந்த கிருபையை வச்சு கீழே கிடக்கிறோன்னு என்ன பண்ணணும்? தூக்கி விடணும். அதுதான் கிருபை. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஒரு மலையிலேருந்து தண்ணி மேலேருந்து கீழே வருதுங்க, தண்ணி கீழே போகுமா மேலே போகுமா? தாழ்வான பகுதிக்கு போகுமா மேலான இடத்துக்கு போகுமா? தாழ்வான பகுதி. தண்ணி கூட அப்படித்தான், தாழ்வான இடத்த தான் தேர்ந்தெடுக்கும். தாழ்மை ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மரியாள் கிருபை பெற்றனா, நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்போ கிருபைனா என்னது? அடிமையாக இருக்கணும் ஆண்டவருக்கு, அதான் கிருபை. அவர் என்ன சொன்னால் கீழ்ப்படியணும், அதான் கிருபை. பாச்சம்பளமாக மன உருக்கத்தையும் இரக்கத்தையும் மனத்தாழ்மையும் நீடித்து இடத்துல கேட்குறேன். உன்ட்ட என்னத்தை கேட்குறேன்? உயரமாக போய் ஒருத்தர் விழுந்தாலும் டம்முன்னு விழுகணும். அதனால் ரொம்ப உயரமாக போகிறதும் நம்ம கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். கண்களை மூடுவோம், மணி ஆயிடுச்சு. காணிக்கை வேறு இருக்கா? ஆமாம். பாடுறியாப்பா, டக்குன்னு வா. வரண்டா, பாடுப்பா பாடுப்பா, டக்குன்னு பாடுப்பா. நேரம் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உன்னை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை.
சூத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நேரத்தில் கூட கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, கொடுக்கப்பட்டவரின் கரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவே, கொடுத்திருக்கும் கரங்களை 60, 30, 80 பெருகும்படி கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசுப்பா, உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காணிக்கைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. சரி சரி, அப்படியே புதுசாக வந்தவங்க கொஞ்சம் அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண வரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாம் ஜெபம் பண்ணுவான். மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக புதிதாய் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறவர்களுக்காக செபிக்கிற ராஜா கர்த்தர் தாமே அவர்கள் ஆண்டவரே நீ அழைத்து முன்குறித்து அழைத்து வந்திருக்கிறே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த வருஷத்தின் கடைசி நேரத்தில் கொண்டு வந்ததுக்காக உம்மை துதிக்கிறோம். பிறக்க போகிற புதிய ஆண்டிலே எதையெல்லாம் எதிர்பார்த்து எதையெல்லாம் அவர்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, நாங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமான நன்மைகளை செய்கிற தேவன் உள்ளத்தில் எதெல்லாம் இப்படி நடந்தால் இப்படியெல்லாம் எதை நோக்கி செபம் பண்ணுகிறார்களோ, கர்த்தர் எல்லா தேவைகளை சந்திக்கும்படி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி, பாரங்கள் கவலைகள் எது இருந்தாலும் தேவன் எல்லாத்தையும் மறைக்க பண்ணும்படி நாங்கள் செபிக்கிற ராஜா. இப்படி கரத்தில் வந்திருந்த ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு மீதும் உடைய கர்த்தருடைய கிருபை தங்கியிருக்கும்படி நாங்கள் செபிக்கிற ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய நிச்சயம் ஆண்டவரே, உம்முடைய அற்புதம், உம்முடைய அதிசயம் உடைய வாழ்க்கையில் நடக்கும்படி, இது வரைக்கும் ஆண்டவரே அடைக்கப்பட்ட வாசல்கள், இது வரைக்கும் கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு தேவன் நன்மையான காரியங்களை பிள்ளைகள வாழ்க்கையில செய்யும்படி, அதிசயமான காரியங்களை செய்யும்படி, இதோ திறந்த வாசலை உனக்கு முன் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் தாமே. தேவன் அப்படியே செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் வந்த இவர்களுக்கு நீரே அடைக்கலமாக இருந்து ஆசீர்வாத நிறைவான பலனை தருவீராக. ஆசீர்வதிக்கும்படி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எல்லாம் கொஞ்சம் கரங்களை தட்டி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சரி, நம்மளுக்கு புதிய வருட பழைய வருட ஆராதனை நல்லா கேட்கணும். அப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டக்கூடாது. நல்லா கேட்டுக்கங்க. செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு 10:30 புதன்கிழமை புதிய வருஷம் தொடங்குது. செவ்வாய்க்கிழமை குழப்பிடாதீங்க. ஆமாம், புதன்கிழமையா பஸ்ன்னு கேட்கக்கூடாது. ஆமாம், சில பேர் கேட்பாங்களா, அதுக்கு தான் சொன்னேன். செவ்வாய்க்கிழமை இரவு, புதன்கிழமை விட்டுருங்க. செவ்வாய்க்கிழமை இரவு 10:30 ஒருத்தவங்க கேட்டாங்க, கிறிஸ்மஸ் தானே நைட்டு கொண்டாடுவீங்கன்னு. ஐயோ ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கிட்டோம். கிறிஸ்மஸ் பகல் உங்களை இன்னொருத்தவங்க அவங்களும் கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், செவ்வாய்க்கிழமை இரவு 10:30. அதாவது நான் சொல்கிறது மற்ற இன்னொருத்த வேறு கிறிஸ்தவங்களை சொல்கிறேன். சர்ச்சுக்கு நல்லா போகிறவங்களே கேட்குறாங்க. இன்னொருத்தவங்க வேறவங்க நைட்டா பாஸ்டர்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், நம்ம நியூ இயர் சர்வீஸ் தான். எப்போ அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு எத்தனை மணிக்கு? 10:30. 10:30 மறக்க வேணாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக வந்துடுங்க. நல்லா வாக்கு தத்தங்கள் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம். நல்லா கர்த்தர் நம்மளை புதிய வருஷத்துக்குள்ளே அவர் கரத்தை பிடிச்சி நம்ம போகணும். இப்போ சொன்னது மாதிரி நான் 2 நாளுக்குள்ளே நல்லா ஆண்டவர்கிட்ட அறிக்கை இடுங்க. ஆண்டவரே, இரத்தத்தினால கழுவுங்க. ஆண்டவரே, என்னுள்ள புதிய இருதயத்தை என்ன பண்ணுங்க, சிருஷ்டிங்க. நிலவரமான ஆவி எப்படிங்க போட்டுருச்சு? ஆவியை தாங்க. அதாவது புதிய இருதயம்னா, இது வரைக்கும் உங்கள் இருதயம் இல்லாத ஒரு புதிய இருதயம். அது ஆண்டவர்னால செய்ய முடியும். விசுவாசத்தினால எல்லாம் ஆகும். தண்ணீரை திராசனை மாறும், எல்லாம் மாறும். அதுக்கு ஆவியானவர் மாறும். நிலவரமான ஆவி, அதாவது இப்படி ஒன்று இருக்கிறது, அப்படி ஒன்று இருக்கிறது. நல்லா ஜெபிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் அவங்களால ஜெபிக்க முடியாது. அதுதான் நிலவரமான ஆவி கிடையாது. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இன்றைக்கி போய் நைட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு நினைப்பீங்க, உங்களால் பண்ண முடியாது. தூக்கம், அசதி, சில இடையர்கள் வரும். அதெல்லாம் நிலவில். அதை எப்படிப்பட்ட ஆவினா, நிலவரம் இல்லாத ஆவிகள். ஒன்று எடுத்தீங்கன்னா அதை செய்யணும். அதான் நிலவரமான ஆவி. புதிய வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரோடைய துணையோடு எடுங்க. நீங்களாம் எடுக்கக்கூடாது. ஆண்டவர் துணையோடு, ஆண்டவரே இதெல்லாம் செய்யணும் புதிய வருஷத்தில். என் ஜெபத்தில் நான் முன்னேறணும், வேத வாசிப்பில் முன்னேறணும், இன்னும் நான் அபிஷேகம் பண்ணணும், இன்னும் நான் நல்லா
ஜெபம் பண்ணால் மற்றவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் அதான் நிலவரமான ஆவி எனக்குள்ளே தாங்கணும். நானும் ஆண்டவர்கிட்ட அதான் கேட்க போகிறேன். உங்களுக்கு மட்டும் நான் சொல்ல, நானும் கேட்பேன். ஆண்டவரே, நிலவரமான ஆவியையும் சுத்த இருதயத்தில் என்னைய சிருஷ்டிங்க. போன வாரம் ஒரு 4 பசங்களை ரொம்ப வஞ்சிப்புட்டேன். அவங்க செஞ்ச காரியத்துக்கு நான் வஞ்சிப்புட்டேன். ரொம்ப ஆக்ரோஷமாக வஞ்சேன். எத்தனை பேர் பார்த்தீங்க என் முகத்தை? பாஸ்டர் முகம் இப்படியான்னு பார்த்துருப்பீங்க. அப்புறம் எனக்குள்ள ஆவியான சொன்னார், அவங்க நான் வஞ்சவனே அவங்க ஓரமாக போய் நின்று ஒரு மாதிரியாக நின்றாங்க, ஃபீலிங்காக நின்றாங்க. நான் என்றைக்குமே பாருங்களேன், வஞ்சிட்டாலும் நான் யோசிப்பேன். நான் அங்கே உட்காந்துட்டு அவங்கள பார்த்தேன், ஒரு மாதிரியாக இருந்தாங்க. அப்படியே போனாங்கன்னா இவங்க இப்படி தான் ஆயிடுவாங்கன்னு சொல்லி 4 பேர்த்த கூப்பிட்டேங்க, வாங்கடான்னு உட்கார வச்சு. இப்படிலாம் செய்யக்கூடாதா தம்பி? சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா சர்ச்சில் மட்டும்தான் இருக்கணும், வெளியில் போய் கேலி கிண்டெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம். அப்போ தான் நானும் போய் நிம்மதியாக தூங்க முடியும். அதாவது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இனிப்பையும் கொடுக்கணும், கசப்பையும் கொடுக்கணும். கசப்போடு போயிடக்கூடாது. அவங்க நான் வஞ்சவனே அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஆகிட்டு இப்படியே நின்னாங்க, இந்த செவுத்து ஓரத்தில் போய் இப்படியே நின்னாங்க. நின்னவனே அப்புறம் எனக்குள்ளே ஆவியான பேசுகிறாரு. பார்த்தீங்களா, ஆவியான அதான் ஆவி, அதான் சுத்த இருதயம் சொல்கிறது. பார்த்தீங்களா, நீங்கள் ஒருத்தங்கள வங்கிறப்ப அவங்க முகம் இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சமாதானத்தோடு போயிடக்கூடாது. கூப்பிட்டு அப்புறம் அவங்ககிட்ட கொஞ்சம் இதாக பேசுகிறேன், இப்படிலாம் செய்யாதுங்கடா தம்பி, நல்லதை நினைங்கடா, நல்லதை பேசுங்கடா, நல்ல காரியங்களுக்கு சர்ச்சுக்கு வர்றது எதுக்கடா, நல்லது தான்றா. போய் பொம்பளை பிள்ளை கிண்டல் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி நான் வஞ்சது. அப்படி அவங்கள வஞ்சிப்புட்டேன். ஏன்னா பொம்பளை பிள்ளை போய் கிண்டல் பண்ணிட்டாங்க, அதனால் வஞ்சிப்புட்டு அப்புறம் பாருங்கள் அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்தி மறுபடியும் சாயந்தரம் போனேன். மறுபடியும் அவங்கள கூப்பிட்டேன், வாங்கடா, எது நான் வஞ்சதுக்கு எது வருத்தப்பட்டீங்களான்னு கேட்டேன். அவங்க சொல்ல ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டால் நல்லதுடா, நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு தான் வஞ்சின்னு சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்கள் நம்மளுக்குள்ள ஆவியானவர் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வேலையிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பயுமே நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் மென்மையாக இருக்கணும். மென்மை. அதுக்குன்னு ஒரு குழந்தை சேட்டை பண்ணும், குழந்தை அக்கறம் பண்ண அடிச்சு புட்டு அந்த குழந்தை அப்படிலாம் சொல்லவே கிடையாது. நம்ம குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்கிறது வேற. நம்ம சேட்டை பண்ணால் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? 2 அடிக்கணும், அப்புறம் அரவணைக்கும் பழகணும். அடித்ததோடு அப்படியே போயிடக்கூடாது. அரவணைக்கும் பழகணும், அடிக்கவும் பழகணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. எல்லாம் கண்களை மூடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னியைக்கும் என்று சதா காலங்களோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஜூஸ் இருக்கு, ஜூஸை குடிச்சிட்டு தெம்பா போங்க. ரசனா உங்களுக்கு ஏற்பா. டக்குன்னு சில பேர் எந்திரிச்சு இந்த புதுசாக வரவங்க